ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ட்ரிப் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இது. இது வந்து சீ வேர்ல்ட். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சீ வேர்ல்ட் போயிருந்தோம். நாங்கள் சீ வேர்ல்டும் டிஸ்னி வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசார்ட்டில் தங்கிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் கிளம்பி போனோம். அதாவது பக்கத்துலேயே ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே ஒரு ரிசார்ட் இருந்துச்சு. அந்த ரிசார்ட் நேம் கூட பேரடைஸ் பாம் ரிசார்ட். ஸோ அந்த ரிசார்ட்டில் வேணால் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் இருந்துச்சு. அந்த அக்வேரியமோட பிக்சர்ஸ் தான் இதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீ வேர்ல்டில் கொஞ்சம் ரைட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் போகல. பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக சீ வேர்ல்ட் போங்க. நல்லா வந்து ரிவர்சிபிள் கூட இருந்துச்சு. அதாவது ரோலர் கோஸ்டர்லேயே வந்து அப்படியே தலைகீழாக வந்து சுற்றிட்டுலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு பார்க்குறதுக்கே எங்களுக்கு தலை சுற்றிச்சு. அதனால் நாங்கள் ஏறல. சின்ன சின்ன ரைட் தான் நாங்கள் வந்து ஏறினோம். மெயினாக வந்து கிட்ஸ் இருந்ததுனால சின்ன சின்ன ரைட் தான் போக முடிஞ்சுது. கிட்ஸ் வந்து பெரிய ரோலர் கோஸ்டருக்கு அலௌட் கிடையாது. ஸோ இப்போ பார்க்குறது வந்து அக்வேரியம். அக்வேரியம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீ லயன் ஷோ. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா எடுக்க முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பு இருந்தது. அதை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சீ லயனில் பார்த்திங்கன்னா கடைசியாக எண்டில் வந்து ஒரு சீலும் காமிச்சாங்க. சீல் வேறு சீ லயன் வேறு. இப்போ நீங்கள் பார்க்குறது சீ லயன். சீல் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ அதை நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அதையும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க. பட் இந்தோட சீ லைனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினுச்சு, அவங்க கூட ப்ளே பண்ணிச்சு, கேம் ப்ளே பண்ணிச்சு. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து சீ லைன் ஷோ. அண்டு சீவர் ஷோக்கில் வந்து நாங்கள் ஒரு டவர் ஸ்கை ஸ்கை டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கடைசியில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரைட் தான். அது கீழேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக சீ வேர்ல்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து டால்ஃபின் ஷோவோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் இதுக்கு அவ்வளோ ஃபேர் கொடுத்து போக முடியலனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த டால்ஃபின்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்துச்சு. இதே மாதிரி டால்ஃபின் ஷோ ஜார்ஜியாவில் அக்வேரியம்னு சொல்லிட்டு ஃபேமஸ் அதாவது அமெரிக்காவில் நம்பர் 1 அக்வேரியம் வந்து ஜார்ஜியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த அக்வேரியமில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு டால்ஃபின் ஷோ இருக்குது. அது நான் வந்து அடுத்து கில்லர் வேல் ஷோ வந்து வீடியோ வரும். அதுக்கப்புறமா நான் அது போடுறேன். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டால்ஃபின் ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டால்ஃபின்ஸ்லாம் அட் எ டைம் குதிக்கும். அதுக்கப்புறம் 2 டால்ஃபின்ஸ் சேர்ந்த மாதிரி பண்ணுது பாருங்களேன். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அப்படியே தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டால்ஃபின் கூட ஃபிஷ் எடுத்து போடுறது, ஹாய் சொல்கிறது, ஸோ அது மாதிரிலாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்டு இந்த சீ வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இங்கே ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரை பண்ணணும், அடல்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீ வேர்ல்ட் போகலாம். அவ்வளோ வந்து ஹைட்டில் செம்மையாக இருந்துச்சுங்க ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் எல்லாமே. ஸோ இது கூட இன்னொரு ரைடும் நாங்கள் போனோம். பட் ஆனால் வந்து நாங்கள் எல்லோரும் அந்த போட்டில் ஏறுறதுனால ஃபோட்டோ எடுக்க முடியல. அவங்க வந்து பொதுவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. பட் ஃபேர் வந்து ஜாஸ்தியாக போடுவாங்க. அதனால நாங்கள் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கலை, ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு போட்டில் போயிட்டு அப்படியே வெர்டிக்கலாகவே இருக்கும். ரொம்ப வெர்டிக்கலாக கொஞ்சம் ஸ்லாண்டிங் வெர்டிக்கலாக இருக்கும். அதுலேருந்து பூச்சி வந்தோன்னா தண்ணியில் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அது மாதிரி 2 டைம்ஸ் போகும். ஸோ அந்த ரைட் மட்டும் தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு போட் ரைடு இருக்குது. ஜாலியாக ரவுண்டாக இருக்கும் போட்டு. ஸோ அது வந்து ஃபுல்லாக தண்ணியிலே வந்து ட்ராவல் ஆகி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆணுச்சு அப்படின்னு சொன்னதுனால அதுலேயும் போக முடியல.
பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஃபுல்லாக நடந்துட்டு தாங்க போனோம். கால் கொஞ்சம் கால் வலிக்க தான் செய்யும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு ஷோக்கும் இதில் மாதிரி உட்காந்து போய் நம்ம வந்து பார்க்கலாம். மற்றதுக்கு எல்லாமே நம்ம நின்றுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கேயும் வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் அது மாதிரி தான் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒன் டே ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி சீவரில் எக்கச்சக்கமான ஃபன் திங்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட அங்கேயே போட்டிருந்தாங்க 60 to 60 மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு அட்வென்ச்சர் பார்க் தான். ஸோ ஓகேங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வீடியோஸும் சேர்ந்து வரும். அடுத்தது நான் வந்து கில்லர் வேல் ஷோ, அந்த ஆர்காங்கிற நேம் அது அந்த ஸ்பீசிஸ் டைப்பு, அது வந்து கில்லர் வேல். அதோட ஷோ வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அதுக்கப்புறம் ஜார்ஜியா அக்வேரியமில் பார்த்த கொஞ்சம் அக்வேரியம் பிக்ஸும் அண்டு டால்ஃபின் ஷோ, அங்கே இருக்க டால்ஃபின் ஷோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த டால்ஃபின் ஷோ அண்டு வேல் ஷோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிவிடும் டால்ஃபின்ஸ் வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் 7 to 8 hours வரைக்கும் நமக்கு வந்து தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அதுலேயே வந்து சோக்கிங் ஜோன்னு போட்டிருப்பாங்க சீட் பக்கத்துலேயே. உங்களுக்கு வெட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை வெட் ஆக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வந்து நீங்கள் சீட்ஸ் பார்த்து உட்காரணும். ஸோ இதுதான் வந்து பட் நிறைய பேர் வந்து வெட் ஆகணுன்னே வந்து சொல்லிட்டு அந்த சோக்கிங் ஜோனில் தான் உட்காருவாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக அந்த ஸ்ப்ளாஷ் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபினே வந்து அது வேணும்னே வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விடும். லைக் டாட்டா சொல்கிற மாதிரி அந்த ஒரு வால் வச்சே வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணும் சில டைமு. ஸோ அதுவும் வந்து நீ இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னும் ஒரு 3 minutes வந்து வீடியோ வரும். கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ.